இறால் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இறால் சுத்தம் பண்றது எப்படின்னு நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய ஐகான் இங்க கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ இறால் கிரேவி செய்யலாம், வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே போடுங்க. உப்பு உப்பு பச்சை மிளகா, ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று ஒன்று, ஓகே. உனக்கு வச்சு இல்லை இல்லை நம்ம இன்னும் இதை செஞ்சு சோறாக்கி நம்ம சாப்பிட்றது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா மல்லி புதினா தக்காளி தக்காளி மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 2, கரம் மசாலா 1, ஜீரகத்தூள் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இவ்வளோதான் தேவையான மசாலா. அவ்வளோதான். ஓகே 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 ஓகே. அண்ணா நம்ம ஒரு நாளைக்கு தம்பூர் செய்யறோம். தம்பூரா? உப்பு செய்யணுமா? உப்பு சேர்க்கிறோம். மசாலா ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறாலை சேர்த்துவோம். தெரியுதுக்கா. ஓகே. பொதுவாக எல்லாருமே உப்பு ஒரே டைம்ல போடுவாங்க. நாங்கள் அப்படி சேர்க்கறதில்ல. ஒவ்வொரு தடையும் டேஸ்ட் பார்த்து உப்பு போடுவோம். ஏன்னா சில நேரம் உப்பு கூட போயிடும், கம்மியாயிரும். அந்த உப்பு தந்த மசாலா நமக்கு செட் ஆகாது. அதனால தான் ஒவ்வொரு தடையும் டேஸ்ட் பார்த்து உப்பு போடுவோம். இதுதான் அதில் 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காயை போட்டு என்னென்ன பச்சை பட்டாணி இதை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சாப்பாட்டில் சேர்த்துவோம். இதான் டப்பா ஓப்பன் பண்ணுற மெத்தடு. ஓகே ஓகே, நாம சொல்லி கொடுப்போம். அவ்வளோதான்.